தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாமா? பரிசுத்த தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், வேலை செய்ய எங்களுக்கு சத்துவம் தருகிறவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே கிருபையாக இருங்க. நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்த இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த ஜெப வேளையும் துதி வேளையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். அருமையான நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 103 நாம் பார்த்தோம் என்றால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமாம், நாம் வேலை செய்வதற்கு ஆண்டவர் பலத்தை தந்தார். வேலை செய்வதற்கென்று ஒரு ஸ்தலத்தை தந்தார். வேலை செய்வதற்கென்று நிலங்களை தந்தார். வேலை செய்வதற்கு என்று சொல்லி நமக்கு கால்நடைகளை வளர்த்து தந்தார். வேலை செய்வதற்கென்று நமக்கு நிறைய உபகரணங்களை ஆண்டவர் தந்தார். நம் வேலை செய்வதற்கென்கின்ற ஞானத்தை கர்த்தர் தந்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அந்த வேலை செய்வதற்கு, அதே போல் மாலையில் வேலை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் பலனை தந்தார். இதையெல்லாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இருக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்கின்ற பாடலை இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கவே கூடாது. அவர் எவ்வளவு எவ்வளவு எவ்வளோ அதிகமாய் நமக்கு பலன் தந்தார். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க எனக்கு வேலையே கிடைக்கல, ஆனால் ஆண்டவர் நமக்கு வேலையை கொடுத்தார். சிலர் வேலை செய்யணும்னு நினைத்தாலும் அவங்க சரீரம் ஒத்துழைப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை வேலை செய்வதற்கு, ஒருவேளை நம்ம ரொம்ப உபத்திரவப்பட்டாலும் கூட நமக்கு வேலை செய்ய பலன் தந்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி மெதுவாக பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான நேயர்களே, வயல் நிலத்திற்கு தண்ணீர் என்பது மிகவும் அவசியம். தண்ணீர் இல்லை என்றால் விதை இருந்தாலும் சரி அது வளர முடியாது. ஆமாம், வேத வசனம் கூட சொல்கிறது, ஆண்டவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கினீரே என்கின்ற பாடலை நம்ம இப்போ பாட இருக்கிறோம். ஆனால் அந்த தண்ணீர் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விதையை அது விளைய செய்கிறது. அந்த தண்ணீர் என்ன செய்யுதுன்னா அதை நனைக்கிறது, அதுக்கு உயிர் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறாரு. மரித்த காரியம் கூட மறுபடி துவங்கும். ஒரு விதை அது செத்துட்டு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த தண்ணீர் என்ன செய்கிறது? செத்து போன விதைக்கு உயிரை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு. இன்றைக்கு என் வாழ்க்கை செத்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புதிய ஜீவனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் விலை நிலைங்களை பார்த்து அவ்வளோதான், அல்லது என்னுடைய வேலை அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் விலை நிலையத்தை ஆண்டவர் உயிர் பெற செய்வார்.
உங்களுடைய வேலை ஆண்டவர் உயிர் பெற செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயிர் பெற செய்வார். இந்த பாடலில் சொல்லியிருக்கு, எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே, கல்லறை முன் அவர் நிற்க மரணமும் தலைகுனியும் என்று சொல்லியிருக்கு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான், இனி உயிர் பெறவே செய்யாது, இந்த காரியம் நடக்கவே நடக்காது நம்ம நினச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு திறந்த வாசலை தாங்க, எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவார், தடைகளை அவர் மாற்றி போட்டுருவார். இன்றைக்கும் கூட அந்த ஊற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. என் விளை நிலத்தில் ஊற்றப்படணும், என் குடும்பத்தில் ஊற்றப்படணும், என் திருச்சபையில் ஊற்றப்படணும். அப்பா இந்த நாள்லையும் கூட எங்களை உயிர் பெற செய்யுங்கன்னு சொல்லி இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நம்ம பாடுவோமா? வேத வசனம் கூட சொல்லுகிறது, சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமாம், அவர் தான் அடைக்கலம், அவர் தான் பலன். இந்த பாடலை புது பலத்தோட கரங்களை தட்டி பாடலாமா? தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி நீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே, கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தி நீரே. எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே, எப்பத்தா என்று சொன்னாரே எதையும் செய்திடுவாரே, கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும், கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன், வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். இழந்து நீ அழுதது போதும், இருதய கடினங்கள் மாறும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும், உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே,
கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்படியா இது நடக்கும், எப்படி இந்த காரியம் நடக்கும், ஐயோ அவ்வளோதான், அந்த காரியம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் முற்றிலும் மாற்றுகிற கர்த்தர், விளையை செய்கிற கர்த்தர், அவர் விளையை செய்வார். நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோதான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு. ஒருவேளை வேதாகமத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா ஆகார் அப்படிதான், ஐயோ அவ்வளோதான் என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க குழந்தைக்கு திருப்பி வாழ்வை அவர் கொடுத்தார். இன்றைக்கும் கூட ஐயோ என் வாலிப பையனுடைய, வாலிப பிள்ளையுடைய, அல்லது என் கணவனுடைய, மனைவியுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிடும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஊற்று தண்ணீரை கொடுக்குறார். ஒரு ஊற்று தண்ணீரை கொடுத்து அவர் ஜீவன் பெற வைக்கிறார், பிழைத்துக்கொள்ள வைக்கிறார், பிழைத்துக்கொள்ள வைக்கிறார். ஒருவேளை இப்பொழுதும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஊற்று தண்ணீரே எந்த ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே. கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் ஊற்று தண்ணீரே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி நீரே. கண்மலையே எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஆமா, மரித்த காரியம் மறுபடி துவங்கும். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த காரியத்தை துவங்க வைப்பார். உங்க தொழில் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கலாம், விவசாயம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் அதை துவங்க செய்வார். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். அதை இன்றைக்கே செய்வார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அநேக வேளைகளில் நமக்கு ஒரு பயம் வருகிறது. ஐயோ, நான் விதைச்சா அது முளைக்குமா தெரியலையே, மழை பெய்யுமா தெரியலையே, அல்லது நான் விவசாயம் செய்கிறதுக்கு எனக்கு பணம் தொடர்ந்து வருமானு தெரியலையே, அல்லது இந்த காரியத்தில் இப்படி நடக்குமா தெரியலையே என்று சொல்லி பலவிதமான பயங்கள் நமக்கு இருப்பதுண்டு. ஆனால் சங்கீதம் 46 அருமையாக சொல்லப்பட்டுள்ளது, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமாம், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சந்தோஷிப்பிப்பாராம். எந்த இடம் தெரியுமா? எப்போ தெரியுமா? பயந்திருக்கும் பொழுது. தாவீது சொல்கிறாரு, நான் பயந்திருக்கப்போ, ஒருவேளை பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ ஆண்டவர் எனக்கு நடுவில் பிரசன்னராகி அவர் என்னை சந்தோஷிப்புவார்.
அவர் ஒரு நதியில் எப்படி தண்ணி புரண்டு வருதோ அதே போல் அவர் என்னை நோக்கி வருவார் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் 46 அவர் சொல்கிறார். இப்பொழுது கூட ஒரு அருமையான பாடலை பாட போகிறோம். ஒரு பழைய பாடல். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். ஒருவேளை இன்னைக்கு ஐயோ பயந்துருக்கிறேன், ஐயோ நான் உள்ளத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தொழிலாளராக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு தொழிலை செய்யலாம், வியாபாரத்தை செய்யலாம், அல்லது நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலை நீங்கள் பயந்துருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்தை குறித்து, வியாதியை குறித்து, ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் பயந்துருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்துருக்கலாம். அல்லது சில முதல் பிரசவம் பெற்றெடுக்கின்ற பெண்மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ குழந்தையை பெற்றெடுக்கணுமே, அதை குறித்து ஒவ்வொரு காலமும் வரும் பொழுது, நாட்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு பயம் அவங்களுக்கு. பயப்படாதீங்க, ஒரு நதி உண்டு உங்களை நோக்கி வரும். ஆண்டவர் நம்மை நோக்கி நம்மை சந்தோஷிப்பிப்பாராம். ஆமாம், கவலைப்படாதீங்க, உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். இந்த பாடலை நாம் இப்போ பாட இருக்கிறோம். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். யெகோவா துணை நிற்கிறார் அஞ்சிடேன். எக்காலும் அவர் கைவிடார் அஞ்சிடேன். யெகோவா துணை நிற்கிறார் அஞ்சிடேன். எக்காலும் அவர் கைவிடார் அஞ்சிடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். ஒரு ஜீவ நதி உண்டு பார் அஞ்சிடேன். அதால் சந்தோஷம் செய்கிறார் அஞ்சிடேன். ஒரு ஜீவ நதி உண்டு பார் அஞ்சிடேன். அதால் சந்தோஷம் செய்கிறார் அஞ்சிடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். தேவன் என்கிறார் அஞ்சிடேன். மக்காரை ஓட பண்ணுவார் அஞ்சிடேன். நான் உங்கள் தேவன் என்கிறார் அஞ்சிடேன். மக்காரை ஓட பண்ணுவார் அஞ்சிடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன். சுனாதர் நாமம் ஜெயம் நம்புவேன். என்னை சுனாதர் நாமம் ஜெயம் நம்புவேன். என்னை சுனாதர் நாமம் ஜெயம் நம்புவேன். என்னை சுனாதர் நாமம் ஜெயம் நம்புவேன். ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம் நம்புவேன். ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம் நம்புவேன். ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம் நம்புவேன். ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம், ஏசு நாமம் ஜெயம் நம்புவேன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு கரடு முரடானவைகள் அப்படின்னு நினைக்கலாம். தாவீதும் கூட அப்படிதான் நினைச்சார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன அரியணையில் அமர வைத்தவர் ஆண்டவர். ஆமாம், உங்கள் முன்னால் நினைத்து பாருங்க, பின்னால் திரும்பி பாருங்க. பூர்வ நாட்களை நம்ம கடந்து வந்த பாதைகள் வேதனைகளாக இருந்திருக்கலாம். தாவீது ஆண்டோடைய சமூகத்தில் அவரை ராஜாவை ஆண்டவர் மாற்றும் பொழுது அவர் சொல்கிறாரு, 2 சாமுவேல் 7 அதிகாரம் 18 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது ராஜா
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஆமா ஐயா, நான் எம்மாத்திரம் ஐயா, தகுதியே இல்லாத எனக்கு. ஒருவேளை நீங்கள் சில வேலை பார்த்துட்டு இருக்கலாம், தகுதியே இல்லாத எனக்கு இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஐயோ, எனக்கு அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஞானம் கிடையாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்ய வைத்திருக்கிறாரு. எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் கிருபையா இது வரைக்கும் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இதுவரை நடத்திட்டு வந்த அவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாடுவோமா? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுமா, நான் நினைச்சு பார்க்கிறேன், என்னை இதுவரைக்கும் நடத்திட்டு வந்த ஆண்டவர் நான் நினைச்சு பார்க்கிறேன். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஆனால் நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னை நடத்தி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. என் குடும்பம் எளிது, நான் சிறியவன், ஆனால் என்னை நடத்திட்டு வந்துட்டேன் எம்மாத்திரம். அதே போல நீங்க இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டோட்ட சொல்லலாமா? ஆண்டோட்ட சொல்லலாமா? இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கருத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். ஆமா, ஆண்டவர் நம்மை அரியணை ஏற்றி அழகு பார்க்கிறவர். இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை, நீங்க இருக்கிற ஸ்தானத்தை ஆண்டவர் உயர்த்தி அவர் அழகு பார்த்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு குடும்பத்தின் தலைவனாக, தலைவியாக, நீங்க இருக்கிற நிறுவனத்தின் தலைவனாக, தலைவியாக, அல்லது ஒரு பணியாளராக ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். ஆமா, தலைமுறை தாங்கும் திட்டத்தை உங்க மேல, என் மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
நீங்க சாதாரண வேலை பார்க்குறேன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க பணிபுரிகிற இடத்துல, நீங்க விவசாயம் பண்ற இடத்துல ஆண்டவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை, தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம்.